அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியெல்லாம் நிற்கிறோம். அதுவும் வலிக்கிட்டு காலங்காத்தால நிற்கிறோம். காலங்காத்தால வலிக்கிட்டு நிற்கிறோம் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு. செந்திரன் குளிர்றதோட இங்கே டவுனுக்கு போகிறோம். டவுனுக்கு விடிய காத்தால சாப்பிட்ற போகிறோம். அதுக்கு போகிறீங்க? சரி, நாங்கள் அதுக்கு ஒன்றுமே போகையில் ஏன்னு ரெண்டு வலிக்கிட்டு நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். அதாவது எனக்கு நீர்க்கட்டி என்று தெரியும் தானே, அதுக்கு நாங்கள் பிளட் செக் பண்ண வர சொன்னது. நீர்க்கட்டிக்கில் தைராய்டு இருக்கும்னு செக் பண்ண சொன்னேன். இங்கே பாருங்க, டாக்டர் எங்களுக்கு எழுதி தந்த போய் ப்ரைவேட்டாக செக் பண்ணி கொண்டு வரட்டுமா. இப்போ நாங்கள் அதுக்கு தான் வலிக்கிட்டு நிற்கிறோம். நானும் செத்துறானும் போடுறதுக்கு. என்ன செந்துறேன், நீங்களும் மறக்க வந்த நீங்கள் இப்போ நேரம் எத்தனை சொல்லுங்க. அப்போ 7 மணி 7 மணிக்கு தான் போகிறோம். ஏன்னா அங்கே நிறைய பேரா, அதுவும் மந்திய ஹாஸ்பிட்டலில் செக் ஃபோன் பண்ணி சொன்னவையோ என்னது நிறைய பேர் இல்லை அவங்க பார்த்தாலும் நடுவுலுமே நிறைய பேரா நிற்கிறது. அப்போ மந்திய ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறது முந்தி இப்போ அப்படி இல்லையா, இப்போ தட்டுப்பாடா. அதனால எங்களை ப்ரைவேட்டாக காசு கொடுத்து செக் பண்ணட்டுமா. ஏன்னு சொன்னால் அவைகளுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்களும் இப்போ நல்லா காசு வச்சுக்கலான்னு. நல்லா சொல்லுவீங்க எங்கள்கிட்ட இருக்கா அப்படி. அப்போ அதனால நாங்கள் ப்ரைவேட்டாக தானே செக் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, செந்திரனையும் கொண்டே ஹாஸ்பிட்டல்லாம் காட்ட போகிறோம். ஏன் செந்திரன் உங்களுக்கு என்ன நடந்தது திடீரெண்டு? என்ன நடந்தது செந்திரன் உங்களோட காலுக்கு? அது அன்றைக்கு கல் ஒன்று அடிக்கிறது. அது அன்றைக்கு ஒன்றும் இல்லை, இன்றைக்கு தான் வீங்கி கடிக்குது. அது செந்திரன் காலில் அந்த பெரிய விரலில் இடிச்சது. அது இப்போ அப்படி ஃபுல்லாக 4 விரலுமே வீங்கி அப்படி குண்டாயிருக்கு. குண்டு காலம் வடி வாக்கிடக்கான. அதான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் காலண்டாலும் கொஞ்சம் குண்டா வருது, சந்தோஷப்படுங்க. அதுதான் அப்படி என்னாலும் குண்டா வருது. அதனால நாங்கள் அதையும் கொண்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கா காட்டி கொடுவோம். வருவோம் என்ன செஞ்சுறேன். அப்போ நாங்கள் போவோமாங்க. சரி, நாங்கள் போய் அங்கே பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு ப்ரைவேட்டாக செட் பண்ணுற இடத்துக்கு. பாருங்க எவ்வளோ வாகனங்கள் எவ்வளோ ஆட்கள் நிற்கணும்ண்டு. இங்கே தான் வந்து ப்ரைவேட்டாக செட் பண்ணுறது. அதாவது சூரிய மஹால் சாப்பாட்டு கடை மண்டபத்துக்கு எதிரே கிடக்கிறது தான் இந்த ப்ரைவேட்டாக செட் பண்ணுற ஹாஸ்பிட்டல் நம்ம உள்ளே போயிட்டா அவள் வெளியில் வந்தால் பிறகு என்னென்னு கேட்போம். பாருங்க வார கையை பொத்தி பிடிச்சி கொண்டு. என்ன கையை பொத்தி பிடிச்சி கொண்டு வாரீங்க? குத்திட்டு நம்ம என்னவா மட்டும்தான் செக் பண்ண தந்தேன். மட்டும்தான் நாளை தான் இன்னைக்கு 10:30. அப்போ நான் போவேங்க காலம் இங்கே வந்து எடுத்துக்கொண்டு அப்படியே போடலாம் தானே. என்ன சரியா நோவுதோ கை? சரியா நோவுது. உங்களுக்கு குத்தினா தெரியும். முழுக்க வாங்க உள்ள ஆக்கலாம் இல்லை கிடக்க என்னென்று வாரது. அதுதான் சரிங்க. அப்புறம் உள்ள வீடியோ எடுக்கலாமோன்னு தெரியாது அந்த ஒரு சுச்சுவேஷனும். அதுக்காண்டி தான் நாங்கள் சரியா அதான் செட் பண்ணுறேன்டா வரையும் தானே உடனே. ஆனால் என்ன வந்து என்ன பார்த்த உடனே உங்களாக போயிட்டு நான் ஏன் பயன்டோட்டல் இருந்து நான் ஊசி போட போனேன். அதுக்காண்டி உடனே கூப்பிட்டு வேணுமா? அப்போ உடனே கூப்பிட்டு வேணும். குண்டு போகணும் கை காலாம் வேர்த்து பதட்டத்தில் இன்னும் செய்ய அதை எடுக்கணும்னு சொல்ல நான் உடனே விட்டுட்டு வந்துட்டேன். அப்போ என்ன செய்வோம்? சாப்பாடு வாங்குவோம். பசிக்கலை செய்யவும் போய் சாப்பாடு கடையில் சாப்பாடை வாங்கிட்டு போ. பாருங்க நாங்கள் பருத்துத்துறையில் நிற்கிறோம். ஏனெண்டா செந்திரன் பெட்ரோல் அடிக்க வந்தவர். அங்கே பாருங்க பெட்ரோல் சைட்டில் நிற்கிறார். ஆனால் பெட்ரோல் தட்டுப்பாடுன்னு சொன்னது இப்போ கொஞ்சம் ஆக்கள் எல்லாம் குறைஞ்சிருக்குண்ணா. ஏனென்று தெரியா கதைக்கிறார் பெட்ரோல் தருவினியும் உண்டு. ஆனால் பெட்ரோல் தருவினும் இங்கே பாருங்கள் இன்னும் வடிவா பஸ் எல்லாம் வந்து பெட்ரோல் அடிக்கிறாங்க. இப்போ 2 நாளை முன்னுக்கு இன்னும் பெட்ரோல் தட்டுப்பாடு பெட்ரோல் இல்லையாண்டு. ஆனால் இப்போ பார்த்தா ஆக்களே இல்லை பெட்ரோல் அடிக்க. அந்த எல்லாரும் பெட்ரோல் வந்துட்டா திருப்பி நம்ம பெட்ரோல் அடிச்சு வரட்டு. எல்லாரும் பெட்ரோல் அடிக்க போகணும். பெரிய பெரிய வாகனம் எல்லாம் போகும். இந்த பெட்ரோல் சைடு எங்கே இருக்குன்னா இந்த சூரிய மஹால் மண்டபத்துக்கு பக்கத்தை அதுக்கு தான் நிற்கிறேன் நாங்கள். இப்போ பெட்ரோல் 2 இடத்தையும் இருக்குது. அங்கேயும் ஒரு டவுன் சைட்லேயும் ஒரு பெட்ரோல் செட் இருக்குது. இங்கே செந்திரனை போய் பெட்ரோல் அடிச்சோன்னு வாங்கணுண்டா பெட்ரோல் சைட் கார்டு நம்பரை வாங்கிக்கணும். வர ரெண்டு தெரியா பெட்ரோல் கேட்குறதுக்கோ தெரியா வேறட்டுங்க கேட்போம் மெயின்னு இருக்கும்.
பாருங்க பெட்ரோல் அடிக்க போயிட்டு 1 மணித்தியாலம் ஆகுது. இப்போ ஆம்பாரர் கதைச்சி கொண்டு இருந்துட்டு கேட்போம் என்ன செஞ்ச நீங்கள் விழா நேரம் செஞ்சேன் எங்கே போனீங்க பைக் அதை நாங்கள் பெட்ரோல் அடிச்சு போகிறோம். அதான் நேரஞ்ச இவ்வளோ நின்றுட்டா நீங்களா பெட்ரோல் இல்லை தட்டுப்பாடுன்றது இப்போ ஓகே வந்துட்டு முதல் தான் தட்டுப்பாடு. இப்போ பிரச்சனை எத்தனை நாள் 1 மாதமா தட்டுப்பாடோ 2 நாள்லாம் தட்டுப்பாடு. அதான் அப்போ இப்போ சரி என்னவாங்க பிரச்சனை இல்லை. அது என்ன காரணத்துக்காக நிப்பாட்டி நமக்கு தெரியாத அதான் என்ன சரியா என்ன ஆனால் நிறைய நேரம் ஆகிட்டு 1 மணித்தியாலம் ஆகிட்டு நான் நடந்து வீட்டாக போயிருப்பேன் விழாத்து. பைக் கொண்டு போய் எடுக்க போறீங்களா எடுக்க போறீங்களா சும்மா பார்த்து என்ன செய்யணும் எடுக்கிறேன்னா தான் பார்க்கணும். சரியா நாங்கள் பார்ப்போம்மா அங்கே அப்படி போய் இங்கே பார்ப்போம் செந்துருண்ட பைக்கில் ஏறி போவோம் நாங்களும். என்ன செய்கிறது நான் செந்துறேன். ஆனால் செந்துற உண்மையாக இந்த சாப்பாடு கடைக்கு ஒரு நாள் வேற அவன் சூரியமால தெரியுமோ இல்லை சாப்பாடு கொடுக்குறானே இங்கே அதான் அப்படியே நாங்கள் போவோம் என்ன சாப்பாடு வாங்க பார்ப்போம். பாருங்கோ அம்மு சாப்பாடு கடையில் சாப்பாடு வாங்குறாவா. அதாவது வந்து பெருத்துற மீன் சந்தைக்கு எதிரே உள்ள கடையெல்லாம் வாங்குறா. இதான் பெருத்துற மீன் சந்தை. பார்க்கல காணையில் காலமான கொஞ்சம் தலான்னு பெருகின இல்லை. இப்போ தான் கொஞ்சம் பேராக வாரின மீன்களோடு நம்ம தான் மீன் சந்தைக்கு போயிடும். சாப்பாடை வாங்கிட்டு வரட்டு பார்ப்போம். எவ்வளோ ஏன் எத்தனை பேருக்கு வாங்கினீங்க? அப்படியே இவ்வளோ நேரம் நீங்கள் கன நேரம் என்ன சாப்பாடு காட்டினீங்க? அப்படியே அப்போ நானும் எனக்கும் ஹாஸ்பிட்டலில் மறந்துடுறது கொண்டு அப்படியே போவோம். இங்கே பாருங்க இப்போ பார்த்தா மீன் சந்தையில் ஆக்களே இல்லை ஒரு தரம். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் கழிக்க வந்து பாருங்க இவ்வளோ சனம் இருக்கும். இப்போ டவுனுக்கு எங்கே போயிடுச்சான் அவ்வளோ தூரமாக ஆக்கள் உருகிறது. இப்போ காலையில் ஆனால் என்னடா செஞ்சிடும். அதனால தான் இவ்வளோ சனம் இல்லை. இங்கே இதே ஒரு பின்னேற டைம் விடப்படையில் வந்து ஆனால் ஆட்டோன்னு மட்டும்தான் எல்லா கடைகளையும் பான் பூட்டி கழுவுறான் பூட்டி இங்கே எல்லா கடையும் பூட்டி இருக்கு. இங்காலே நகைக்கடை எல்லாம் நகைக்கடையில் எல்லாம் இப்போ அந்துருவாக்குறா. நாங்கள் என்ன இதுக்கெல்லாம் எங்கட வீட்டை போகிறோம். வீட்டை நோக்கி ஒரு பயணம். ஆனால் வரைக்கும் இந்த பாதையால் வரையில என்ன செந்துறேன் இப்போ செந்துறேன். எது இதான் சிவன் கோயில் காரங்காடு. இதுதான் சிவன் கோயில் பாருங்கோ. இங்கே தான் நாங்கள் வந்து விரதம் பிடிக்கிறதா இருந்தாலும் சரி காப்பு கட்டுறதா இருந்தாலும் சரி சரஸ்வதி விரதம் அப்படி. இங்கால பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இது இருக்கு மெடிக்கல் ஷாப். இதுதான் செந்துரன் நெடுகள் வாங்குகிற புத்திரட்டி கடை. ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஹாஸ்பிட்டல். செந்துரம் போய் மருந்து எடுத்து வர போகிறாரு. ஏன்னா பாருங்க ஹாஸ்பிட்டலில் ஆரம்ப சுகாதார பராமரிப்பு செந்துரம் போய் விடார் மலமலண்டு எடுத்துக்கொண்டு வர்றதுக்கு வேறு எடுத்துக்கொண்டு வராட்டு மென்னண்டு கப்பம் இருக்கா. இந்த மருந்து கட்டிட்டீங்களா? என்ன சொன்னாங்க நம்ம அப்போ? சரி இப்போ நாங்கள் போவோம். என்ன மருந்து கட்டின கவனமாக நடவுங்க. மருந்து கட்டிக்க நோகை இல்லையா? போடலாம் இருக்கும். அப்போ கலட்டி வச்சுட்டு போங்க. அதுதானே என்ன நடந்தேன்னு தெரியலையே உங்களோட காலுக்கு. சரி இங்கே பாருங்க உங்களோட சாப்பாட்டை. எனக்கு இட்டலி செந்துறேன் தோசை என்ன சாப்பிடுங்க செந்துறேன். ஆனால் இன்றைக்கு நாங்கள் கடையிலாம் சாப்பாடு வாங்கினாங்க. எப்படி இருக்கும் இருக்கானா? நல்லா தானே இருக்கும். நல்லா இருக்குமா? என்னென்னா நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் போன வழியாக சாப்பாடு செய்யலாம் போயிட்டு அவசரத்தில்.
இந்த வேலை கொழும்பி போனோங்க மற்ற சாப்பிட்டுட்டு முக்கியமான வேலையில இருக்குங்களுக்கு என்ன நான் கிளாஸுக்கு போகணும் நீங்கள் வேலைக்கு போகணும் ஆனால் செந்திரன் காலெலாம் கொஞ்சம் மேலே அதான் சொன்னான் போகாதைங்க பாருங்க கொஞ்சம் ஆனால் செந்திரனில் பாதி தூசியும் எடுத்து வச்சிருக்கேன் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் நல்லா இருக்கும் எடுத்துட்டீங்க அதுதான் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ஆனால் நாங்கள் கூட இப்படி சாப்பாடு செய்யாட்டி இந்த கடையிலாம சாப்பாடு வாங்குறாங்க நல்லா இருக்கும் டவுனுக்கு இருக்கிற சந்தை பக்கத்து மீன் சந்தை பக்கத்து அந்த தோசை கொஞ்சம் ரப்பர் மாதிரி தோசை பஞ்சு போல இருக்கு உங்களை பஞ்சு போல இருக்கு எனக்கு ரப்பர் மேலே நல்ல மனசு தானே அப்படியா அது சாப்பிடுங்க கையில் அதில் இல்லையா நீங்கள் சாப்பிட்றது இந்த இட்டலியால் அறிஞ்சாக சரி நல்லா இருக்கு நான் சொன்னேன் வேறு என்ன ஹாஸ்பிட்டல் சொன்னது திருப்பி 3ஆம் வந்து மேலே தான் ஏன் கால் வீங்கி இருக்கு அப்படி ஒன்றும் சொல்லலையோ இந்த வீக்கங்கள் சில வாரம் இந்த கிருமித்தன்மை நம் இருந்தால் தானே பெருமா என்ன இவர் உடனே கல்லடிச்சோன்னு கவனிக்கா விட்டுட்டார் ரத்தம் வந்ததுன்னா கவனிக்கல அப்படியே அதுதான் இப்படி எல்லாம் வந்திருக்கு அது பிரச்சனை இல்லையாம வேப்பிரமா இல்லையாமோ இல்லை இப்போ குளிசை போட வீக்கம் குறைஞ்சிருக்கு வேணும் போட்டு பார்ப்போம் போட்டதெல்லாம் தெரியும் என்ன அதானேண்ணா கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணுமாண்ணா பயந்தாண்ணா திரும்பி அப்படிலாம் சாமான் தானே அதுதான் சரியான பயம் மற்றது கால்களில் இப்படி வந்தால் வச்சிருக்க கூடாது அது என்னண்டா இப்போ மருந்தில் கட்டி விடாது மருந்து கட்டின இடத்துல தண்ணி பட விட வேண்டாமா தண்ணி பட விட்டா உடனே புழு பிடிக்குமா அந்த மருந்துக்கு அது சொல்லவே மக்களுக்கு அதையே சொல்லிச்சினா அதை நாங்கள் கவனமாக தான் இருக்கணும் அப்படியே நாங்கள் இல்லை மாறாட்டி நாங்கள் மந்தியை தான் உனக்கு காட்டோம் இந்த பார்த்துட்டு பிடிக்க மந்தியை தான் போவோம் ஓ என்னட்டா போய் வச்சிருக்க கூட ஆனால் கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்தானே நல்லா இருக்கணும் வச்சிருக்க எல்லாம் எல்லா ரத்தமும் வச்சிருக்க போயிருந்தேன் அதுதான் வருத்தம் பண்ண அடைப்பேன் தான் சொல்ல போனோம் அப்போ சாப்பிட்டு பார்ப்போமே நான் அடுத்தது சாப்பிடுன்னு பார்ப்பேன் சரி இங்கே பாருங்க சரி நாங்கள் எல்லாம் தேத்தண்ணி மாற்றிட்டோம் சாப்பிட்டு முடிச்சிட்டோமே சாப்பிட்டு முடிச்சாச்சு தேத்தண்ணி வச்சாச்சு சந்திரனுக்கு குளிசையும் கொடுக்க போகிறோம் சந்திரன் கொடுங்க குடிங்க இது பெனடோல் அது கூட வேண்டாம் பெனடோல் போனோம் இல்லை இது இந்த 3 நேரமும் உண்டு என்ன 3 நேரமும் ஒன்றுண்டா இன்றைக்கு மட்டும்தான் வந்துருக்குறோம் இதே நீ வெளியே குளிச்சு சாப்பிட பெனடோல மாட்டா போடுங்க இன்றைக்கு நோய் இருக்கு உங்களுக்கு கடிதானே காய்ச்சல் இல்லை இல்லாடி வருமா பக்கத்துல நான் சொல்லி காய்ச்சல் வருமா வாண்ட பிள்ளைக்கு கிருமி தாக்கம் இருந்தா காய்ச்சலை கொண்டு அதுக்காண்டி தான் பெனடோல் தாடுறது பெனடோலையும் போடுங்க இன்றைக்கு பேருந்து போட விடல இப்போ போடும் பெரியாக சொல்ற கேட்பாங்க அதுதான் போடும் அது மத்த சொன்னா கேட்கத்தான் அம்மான்னு சொல்ல கடி பெரியாக சொல்ல அம்மான்னு சொல்ல கேட்க மாட்டானா பெரியாக வரையா கேட்கிறாரா சரி எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு இந்த தான் குத்திஞ்ச கை நோவும் இல்லை அப்ப நோக்குதான் கொஞ்சம் நீ வேலைக்கு குடிச்சிட்டு வேலைக்கு வந்தாதான் கொண்டு என்ன வகுப்புல விடலாம் எனக்கு நேரம் போட்டு எனக்கு இல்ல காலையில போறீங்கல்ல வகுப்புக்கு என்ன செய்யறது வேலையே என்ன வகுப்பு பாக்குறீங்க எல்லாம் பழகுறேன் நிப்பான மேக்கப்பு ஆரி ஒர்க்கு கவனம் தைய என்ன வேலைக்கு தேடி வந்த பொஸ்தான் அதுதான் அதுக்கு நாங்க சொல்லல லீவ் உண்டக்கு என்ன செந்துறேன் கால் சுத்தமா வேலை அதாம என்ன செந்துறேன் ஆனா லீவு இந்தாங்க குடிங்க தண்ணி தேத்தண்ணி பாத்தீங்களா கவனிப்பு குடிங்க குடிச்சிட்டு வேலைக்கு வாங்க அதுக்காண்டி தான் கவனிப்பு இன்றைக்கு என்ன காலையில அப்படியே கவனிப்பு இல்லாட்டி உங்களுக்கு ரக்கி விடணும் கொய்க்காயில குடிச்சிட்டு வாங்கணும் கவனிப்பு ரக்கி விடணும் முன்னுக்கு மற்றது பாத்தீங்க உங்களை இல்லாட்டி பண்ணா தாரையில தேத்தனே நான் இல்லாட்டி தாங்க வேண்டாம் அடி பிரச்சனை இல்லை குடிச்சிட்டு பே வச்சுட்டு குடிக்க உடம்பும் பாந்தான கிருமியன்றி மற்றது கொஞ்சம் பயம் தான்
சுடுதண்ணி குடிக்கலாம், எவ்வளவு சுடுதண்ணி குடிக்கலாம், ஒரு பிரச்சனையுமே வராது. வெறும் சுடுதண்ணி இருந்துக்கலாம், அப்புறம் தண்ணி இருந்துக்கலாம். வெறும் சுடுதண்ணி தானே நடக்குது. நீங்கள் காலையில் மாற்றி தண்ணியோட வரீங்க, தைல தண்ணியோட வந்து முடிஞ்சிட்டு தைலத்தை தான் குடிக்கணும், நல்ல தலை சுத்தாது. இப்போ எத்தனை மணி நேரம்? 9 மணி ஆயிட்டு. 7 மணிக்கு போனாங்க, இப்போ வந்தே முடிய 9 மணி ஆயிட்டு. எனக்கு 9 மணி கிளாஸ். சரி சரி, போ தேத்தனியை குடிக்க முடியுதான். நீங்கள் போனாலுமே நம்ம 3 மணிக்கு தான் மாதிரி இருந்தாலும். அதுதான். மதிய சாப்பாடு அங்கே தான் சாப்பிடுவோம். இல்லை என்ன கட்டின நீங்கள்லாம் சொன்னீங்கல்ல, என்ன சமைக்க வேண்டாம், மற்ற அத்தை இருக்கிறான்னு சாப்பாடு தருவா, குஷிக்காங்க, மற்ற அம்மா இருக்கிறா சாப்பாடு தருவா. சாப்பாடு உங்களுக்கு வந்தோடனே இருக்கு. பார்க்க போனா அத்தை இருக்கிறா, அப்பம்மா இருக்கிறா, எல்லாருமே இருக்கணும். எல்லாட்ட விட்ட போனாலும் சாப்பாடு வரும். அதான் விட்டுட்டு போறேன். போன் பிடிக்க வந்த பஸ்ஸிட்ட கேட்டாலும் வாங்கி கொண்டு வந்து தருவேன் சாப்பாடு. கடை சாப்பாடு சாப்பிடக்கூடாது. நான் கேட்டாலும் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தரட்டோன்னு வச்சுட்டு போட்டோன்னு நீங்க என்ன சொன்னீங்க? நான் அந்த நேரம் போட்டு தானே. அதான் வேண்டாம் இல்லை, நேற்றான செஞ்சு வச்சுட்டு தான் போனேன். சரி, அப்போ நாங்கள் என்ன இதோட வீடியோ முடிப்போம். ஓ சரி, இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இது நார்மலான பதிவு தான், எப்படியா இருந்தால் சமாளித்து பாருங்க. ஏதாச்சும் சரிப்புல இருந்தாங்களே மன்னிச்சு கொள்ளுங்க. இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு இன்னொரு புது வீடியோட நாளை சந்திப்போம். பாய்.